அப்படிங்கும்போது கொண்டை போட்டுக்கணும். கொண்டை போட்டாதான் நம்மளுடைய சக்தி வெளியே போகாது. அதாவது பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கோயிலுக்கு போகும்போது முடியை விரிச்சு விட்டுட்டு போகக்கூடாது, சிண்டு போட்டுக்கணும், கீழே முடி போட்டுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்கன்னா, நம்ம இறையாற்றலை உள்வாங்கும். இந்த முடி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சக்தியை வெளியே விடும். தேவையில்லாத சக்தி உள்ள வாங்கும், தேவையை இருக்கக்கூடிய சக்தியை வெளியே விடும். இப்போ கோயிலுக்கு போகும்போது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இறை சக்தியை நம்ம வாங்கும்போது முடி போட்டிருந்தா நம்ம முடிக்குள்ள நம்ம உடலுக்குள்ளேயே தங்கிடும். முடி போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாங்கக்கூடிய ஆற்றல் அப்படியே வெளியே போயிடும். அதனால எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது முடிஞ்சா எல்லா நேரங்கள்லையும் நம்ம கொண்டை போட்டுட்டு இருக்கணும். கொண்டை போட்டால் மட்டுமே தான் சில விஷயங்கள்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். இல்லை அப்படின்னா தியானம் செய்யும் போது ஏற்படக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அப்படியே போயிடும். தியானம் பண்ண பண்ண உடல்ல உஷ்ணம் ஏற்படுது. அந்த உஷ்ணம் எல்லாமே உடல்ல தான் சேர ஆரம்பிக்கும். இப்போ கொண்டை போடுறது மூலமா உஷ்ணம் அது குறைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டுலயும் சரி, நம்மளுடைய ஊர்லயும் சரி, யாருமே கொண்டை போடுறது கிடையாது. எல்லாரும் விரிச்சு விட்டுட்டு அவிழ்த்து விட்டுட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தேவையற்ற சக்தி நம்மளை தாக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்கிட்ட வரும். அதனால முடியை எப்பயுமே அவிழ்த்து விடக்கூடாது. எப்பயுமே கொண்டை போட்டுக்கணும். நானுமே முருகப்பெருமான் எனக்கு கொண்டை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கொண்டை போட்டுக்குவேன், வெளியே போகும்போது கொண்டை போட மாட்டேன். ஆனால் முருகப்பெருமான் சொல்லி எனக்கு அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் நான் கொண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். முனிவர்கள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்க சக்தி தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது, அது அவங்கக்கிட்டே வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இந்த சகஸ்ராரா இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ்வலாக நம்ம தியானம் பண்ணும்போது போயிட்டு போயிட்டு வருவோம், ஆமாவா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து சக்தி வீண விரயமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முக்கியமாக. அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு விஷுவலைஸ் கைடட் மெடிடேஷனில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதுமற்ற நிலை கிடைச்சது. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, வகுப்பு சேர்ந்து ஒரு 3 நாள்ல இருந்தே எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்ததுனால தலைவலி, கண்ணு எரிச்சல், கண்ணு வலி இருந்தது. அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் தேவைன்னும் போது யாதுமற்ற நிலைக்கு போகும்போது பாடி ஃபுல்லாக லைட் வெயிட்டாக இருந்தது, அது ரிலாக்ஸாக இருந்தது. செகண்ட் அனுபவம் இன்னைக்கு வேல் வகுப்பு மெடிடேஷனில் ஆடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சில விஷயம் நம்மளால உணர்வு பூர்வமாக தானே உணர முடியும். அந்த மாதிரி இந்த வகுப்பில் சேரும் போது உங்களுக்கு அதோட விஷயம் என்னன்றது புரியும். ஒன்று வகுப்பு மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் போதே எனக்கு யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே விஷுவலைசேஷன் தான், என்னோட இதில் தான் இருந்தது, நேரில் எதுவும் நடக்கலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமி என்னோட பொண்ணு வெளியே காலிங் பில் அடிக்கிற மாதிரி. அதில் என்னோட மாமி என்ன கலர் சாரீ கட்டியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர், ஒரு மாதிரி மெரூனிஷ் ரெட், பிரைட் ரெட் இல்லை, மெரூன் கலர் மாதிரி, அந்த ரெட்டில் கிரே கலர் சாரீ கலந்து கட்டின மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் மாமிக்கு இங்கே இருக்க வீடே தெரியாது. போவேன்னு தெரியும், ஆனால் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. என் பொண்ணு கூட்டிகிட்டு வரா, இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா என் பொண்ணு யூனிஃபார்மோட ட்ரெஸ்ல இருக்கான். இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்களே மாமி, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இது எல்லாமே இமேஜினேஷன் விஷுவலைசேஷனில் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கும் போது. நிஜத்தில் யாரும் காலிங் பெல் அடிக்கல. அப்போ காலையில் என் பொண்ணு சொன்னது எனக்கு இங்கே லிங்க் ஆச்சு. அன்னைக்கு 2-3 நாளாக பூஜையே செய்யலை, நீ ஏன் பூஜை செய்யலை? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தியோட பூஜை தான். ஸோ எனக்கு இது ரெண்டும் லிங்க் ஆனது பார்த்தா அம்மனே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு இல்லை, ஏற்கனவே முருகன் அடிமை சொன்னது. பையன் பேசலன்னும் போது நீங்கள் மொபைல் கொடுக்காதீங்க, டிவி பார்க்க வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அவன் கூட ரொம்ப அக்காமடேட் ஆகுங்க, அவன் கூட ரொம்ப என்கேஜாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேப்பரு அந்த மாதிரி சொன்னும் போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, ரொம்ப பேப்பரெல்லாம் கிழிச்சிட்டான். அந்த புக்ஸ் எல்லாம் காமிச்சா கிழிக்கிறது கிறுக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் துணியில் ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதனால அவன் கட் பண்ண முடியாது, கிழிக்க முடியாது. ஸோ அது அட்ராக்டிவாக இருந்ததும் அவன் அதை படித்து இது என்னது அது என்னதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவன் பேச ஆரம்பிக்கிறான்.
எல்லாத்தையுமே சொல்லலை, ஒவ்வொரு வார்த்தையை வந்து புரிஞ்சுக்கிறான், என்ன ஏதுன்னு கேட்க தெரியுறான். ஸோ எப்பவுமே முருகன்னு சொல்லுவேன். இப்போ முருகன் அடிமை சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக அதுக்குள்ளே போயிட்டேன்.